ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஆண்டி, ஐயோ ஜெசிகா, வா 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 வாமா. என்ன ஆண்டி, அவ வந்துட்டாளா? உண்மையா? ஆமாமா, அவ வந்துட்டா. யாரை கேட்டுக்கிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்தா? அவளுக்கு யாரை கேட்கணும்? அவ யாரு கூட வேணாலும் சுத்துவா, யார வேணாலும் கல்யாணம் பண்ணுவா, யாரு கூட வேணாலும் இருப்பா. அவளுக்கிட்ட எல்லாம் எவனாவது கேள்வி கேட்க முடியுமா? எப்படி ஆண்டி அவ இங்க வரலாம்? எத்தனை தடவை அங்கிள் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரவே மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இங்க வார நேரம் வீட்டுக்குள்ள வாமான்னு கூப்பிட்டா அப்படிதான் பேசுவா. எப்பண்டா இந்த வீட்டுல இருந்து பேய் கூப்பிடுவா? காலைல சலங்கை கட்டிக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு வரலான்னு இருந்திருப்பா. பேய் கூப்பிட்டாவ, உடனே வந்துட்டா. எப்படி ஆண்டி அவளை நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க? அவ வார நேரம் நானே இங்க இல்ல, பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்தேன். அவ்வளவுதான் வந்தாளா? அவ எங்க வாரது? பக்கத்து தெருவுல தான் அவ வீடே இருக்கு. நடந்து வந்தாலே வரலாம். இங்க இருந்து கார்ல போயில அர்ஜுன் கூட்டிட்டு வந்தான். அர்ஜுன் அவளை கூட்டிட்டு வந்தான்? ஆமா, உனக்கு தெரியாதா? இல்ல, அர்ஜுன் எப்படி போவாரு? அர்ஜுனுக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்காதே. அவன் எங்க தானே அவளை கூட்டிட்டு வரதுக்கு போனான். இந்த சாரா இருக்காளா, இந்த சாராவும் எங்க வீட்டுக்காரவி இருக்காருல, இது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அர்ஜுனுக்கு மண்டையை கழுவி அவளை கூட்டிட்டு வரதுக்கு அனுப்பி விட்டுருக்காவ. அவனா ஒண்ணு போவேல. என்ன இதெல்லாம்? வரவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அவ இங்க எப்படி வந்து இறங்கினா தெரியுமா? பட்டு புடவா, தலை நிறைய மல்லிகைப்பூ, தங்க நகை, உடம்பெல்லாம் அப்படி ஜொலிச்சுக்கிட்டு மினிக்கிட்டுலாம் வந்தா. ஆண்டி, என் மனசு முழுக்க நிலன் தான் இருக்கான், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா ஆமா, அவ மனசுல நிலன் தான் இருக்கான். அதனாலதான் பொட்டிக்கல அந்த பிரவீன், வீட்டுல அர்ஜுனு. அஞ்சு மட்டும் மாப்பிள்ள மேல கொஞ்சம் பாசம் இல்லாம இருந்திருந்தாள்னா வருண் மாப்பிள்ளையும் இழுத்துக்கிட்டு போயிருப்பான். என் பிள்ளை இறந்து போய் இன்னமும் ஒரு மாசம் கூட ஆவேலாம். அதுக்கு முன்ன பட்டு புடவா, தலை நிறைய மல்லிகைப்பூ, அதெல்லாம் பாக்கத்துல அவளை அப்படியே கொளுத்திடலாம் போல இருந்தது. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதாண்டி. எனக்கு ஓனப்பா தான் இருந்து தெரியுமா? நீ இருக்க வேண்டிய இடம், நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். ஆனா உன் இடத்த அவ பிடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னால எல்லாம் அர்ஜுன் கூட அவளை ஒன்னா பாக்கவே முடியல. அப்படியே கோவமா வருது. எனக்கு புரிய இல்ல ஆண்டி. அவ என்கிட்ட எப்ப எனக்கு அர்ஜுன் தேவையே இல்ல, அர்ஜுன் கூட ஒன்னா வாழ வரவே மாட்டேன்னு சொன்னான். எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி அவ எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம்? சத்தியமாவது மண்ணாங்கட்டியாவது என் நிலன் மேல அவ வச்சிருக்கிறது உண்மையான காதல்னு நானே நம்பினேன். நம்பினதுனாலதான் என் பிள்ளை நிலனே அவளையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். அது பிறகுதானே தெரிஞ்சது அவள்னாலதான் என் பிள்ளை வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்தான். அவ நடிக்க நடிப்புல யாரா இருந்தாலும் ஏமாந்துதான் போவாவ. அவ கொடுத்த சத்தியத்தை நீயே நம்பினியா? நடிச்சே வீட்டுக்குள்ள வந்துட்டா. இன்னைக்கு அவளுக்கிட்ட நாளைக்கு கேள்வி கேட்காம நான் போறதா இல்ல. எங்கதான் இருக்கா? மேல ரூம்ல தான். ரூம்லயா? யாருக்கு ரூம்ல? அர்ஜுனுக்கு ரூம்ல தான். வேற யார ரூம்ல இருப்பா? அர்ஜுனுக்கு ரூமுக்குள்ள அவ என்ன பண்ணியா? அவர்தான் அவருக்கு ரூமுக்குள்ளால வேற யாரையும் விட மாட்டாரே. இவ நடிக்க நடிப்புல எவனா இருந்தாலும் மயங்கி போடுவான். இவளை மட்டுமா உள்ள விட்டான்? இவ பர்த்தாலேயே ஒருத்த நிழல் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பானே அந்த பிரவீன். இவளுக்காண்டி அந்த பிரவீன இன்னைக்கு அவனுக்கு ரூமுக்குள்ள போயிருக்கான். நான் கண்ணால பாத்துக்கிட்டு தான் நின்னேன். போய் 10 நிமிஷம் தாண்டி தானே ரூம்ல இருந்து வெளியே வந்தான். நான் சொல்ல இல்ல, இவ அப்படியே பேசி மயக்கி ஆளு. நீ என்னடானா அவ கொடுத்த சத்தியத்தை நம்பிக்கிட்டு இருந்திருக்க. இன்னைக்கு நான் அவளை சும்மா விட போறதாவே இல்ல. இவெல்லாம் என்ன பொண்ணு? எனக்கு அதே கேள்விதான். இவெல்லாம் என்ன பொண்ணுனே தெரிய மாட்டேங்குது. என்னமோ 100 பவுனுக்கு நகையும் 10 லட்சம் ரூபாயும் கொண்டு வந்தவள மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கா. ஒன்னும் இல்லாதவளுக்கே இவ்வளவு பந்தா. இதுல கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா இருந்திருந்தா அப்பப்பா வீடு தாங்கி இருக்குமா? இவ காட்டிய பந்தால இந்த வீட்டு உளவி எல்லாம் அவ பர்த்தாலே போயிட்டு இருக்காவ. இந்த கவினா 10 மாசம் சுமந்து பெத்தேன். அவளை ஏசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நெஞ்சு வெடிச்சு போய் சேர்ந்துராதுங்கன்னு எனக்கிட்டே சொல்லான். அந்த அளவுக்கு பந்தா காட்டிட்டு தெரியா. நிம்மதியா நடந்து தெரிய கூட முடியல. அந்த அர்ஜுன் கூட அவளை பாக்கச்சல. நீ இருக்க வேண்டிய இடம், உன் இடத்தை தட்டி பறிச்சுக்கிட்டு அவ இருக்கா. அர்ஜுன் கூட ஒன்னா வாழியதுக்கு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மட்டுமா ஆசைப்பட்ட? நான் கூட தான் ஆசைப்பட்டேன். எப்படியாவது இந்த வீட்டுக்கு நீ மருமவளா வந்துருவேன். நீ இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம். இனிமே பாரு, அவ போடிய பந்தாயெல்லாம் என்னமோ கொஞ்ச நாளையில அர்ஜுன் அவ பர்த்தாலே சுத்த போறான். எனக்கிட்ட கத்த அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்குதான் வந்தா. அந்த பிரவீன ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்லலையே அவன். அவ காட்டிய பந்தாயில எவனா இருந்தாலும் மயங்கிதான் ஆவணும். இனிமே அவனுக்கிட்ட இலக்கி விட்டு கொடுத்து என்னைக்கு எங்களை எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறானோ தெரியல. நீ வந்திருந்தா நிம்மதியா இந்த வீட்டுல இருந்திருக்கலாம். இனிமே பயந்துலாம் இருக்க வேண்டியதா இருக்கு. எப்ப எங்களை எல்லாம் துரத்த போறாளோ, எப்ப அவனுக்கிட்ட இலக்கி விட போறாளோ. அப்பப்பா எங்க ஆண்டி இருக்கா இப்போ? அதான் சொன்னனே, மேல அவனுக்கு ரூம்ல தான் இருக்கா. எனக்கு கொடுத்த சத்தியத்தை பத்தி அவகிட்ட கேட்காம விட போறதா இல்ல. அவளுக்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? எனக்கு கேள்விக்கு அவ பதில் சொல்லிதான் ஆவணும். பொறவு உன் விருப்பம், போய் கேளு. என்னடி? ஏ ஜெசிகா, வா. ஓ, இந்த வீட்டுக்குள்ளால என்னைய வான்னு கூப்பிட்டியா? நீ வான்னு கூப்பிட்டியா? நீ வான்னு கூப்பிடிய அளவுக்கெல்லாம் இங்க இல்ல. நான் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்த நீ வான்னு கூப்பிட்டலாம் நான் வரணும்னு இல்ல.
என்னாச்சு? ஏண்டி என்னமா என்னதான் ஆவணும்? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? இல்ல உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேக்கேன். புரியல. எனக்கிட்ட அந்த பக்கமா நிலன் தான் என் மனசுல இருக்கான். எப்பவும் அர்ஜுன் கூடல ஒன்னா வாழ முடியாது. நிலனை என்னால மறக்க முடியாது. நிலன் தான் எனக்கு எல்லாம். அர்ஜுன் எனக்கு தேவையே இல்ல. மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப என்னடானா எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்க. ஐயோ ஜெசிகா, நானா வரல. புறவு நீ அம்மா வீட்டுல இருந்த. அங்கிருந்து அர்ஜுன் ஒன்னா தூக்கி வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்தாரா? நான் சாரா காண்டி தான் வந்தேன். சாரா காண்டி வந்தியா? ஆமா ஜெசிகா, நான் சாரா காண்டி தான் வந்தேன். வேற அர்ஜுன் காண்டி எல்லாம் வரல. சாரா காண்டி எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். அது சாராக்கு அர்ஜுன் மாப்பிள்ள பாத்துருக்காருலாம். அவையதான் அர்ஜுனுக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுலாம். அவன் பொண்டாட்டி இல்லாம எப்படி கல்யாண பேச்சையெல்லாம் பேசியது? அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கல்யாண பேச்சை பத்தி பேசலாம்னு சொல்லியிருக்காவ. அவைய அப்படி ஆசைப்பட்டதுனால கல்யாண பேச்சையே தடப்பட்ட மாதிரி ஆயிட்டு. சரி, அவைய ஆசைப்பட்டாவ. நீ எதுக்காண்டி இங்க வந்த? அர்ஜுன் ஒய்ஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்டாவ. யாரு? அப்பனா நீ அர்ஜுன் ஒய்ஃபா? ஏண்டி நான் தெரியாம தான் கேக்கேன். நீ அர்ஜுன் பொண்டாட்டினா நான் யாரப்ப? ஐயோ ஜெசிகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உன்னோட காதல் 2 வருஷ காதல் தான். 2 வருஷ காதலுக்கு அப்படியே தாம் தூம் தையா தக்கான் குதிச்சேலாம். என் காதல் தான் மகத்துவமான காதல். உன் காதலுக்கு கூட என் காதலை கம்பேர் பண்ணாத. உன் வலி வேற, என் வலி வேற. என் வலி அப்படி இப்படி நல்லா பேசின. உன் வலி வேதனை யாருக்கு வந்துடப்படாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசின. இப்ப என்னடானா அவன் போட்டாட்டிங்கிறான். ஐயோ ஜெசிகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் சாரா காண்டி மட்டும் தான் வந்தேங்க. சோ உன் கழுத்துல அர்ஜுன் கட்டி இருக்கிறது வெறும் கயிறு இல்ல, தாலின்னு நீயே ஏத்துக்கிட்ட தானே? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அப்படி இல்லனா நான் சாரா காண்டி தான் இங்க வந்தேன்னு சொல்லியேல. சாராக்கு பாத்திருக்க மாப்பிள்ள வீட்டுல உள்ளவே என்ன ஆசைப்பட்டாவ? அர்ஜுன் பொண்டாட்டி இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாவ. உன்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் உன் கழுத்துல கட்டி இருக்கிறது வெறும் கயிறு தானே? அப்படி இருக்கச்சுல நீ எப்படி அர்ஜுன் பொண்டாட்டி ஆக முடியும்? எப்படி நீங்க வரலான்னு கேட்டேன். அப்பனா அவர் கட்டினது கயிறு இல்ல, தாலின்னு ஏத்துக்கிட்டு அவரை ஏத்துக்கிட்டு தானே நீங்க வர துணிஞ்சிருப்ப. ஐயோ ஜெசிகா, சத்தியமா அப்படி எல்லாம் இல்ல. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நிலனை காதலிச்சு நிலனையே கல்யாணம் பண்ணிக்க போகும்போது உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருந்தது. அது பிறகு அர்ஜுன் கையால தாலி வாங்கின. அப்பயும் கிட்ட இருக்கிறது அர்ஜுன் தான் உனக்கு தெரியாது. அது வரைக்கும் உன் மேல எனக்கு மரியாதை இருந்தது உண்மைதான். கெட்டினது அர்ஜுன் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு நீ அந்த தாலியை கழட்டாம உன் கழுத்திலேயே தொங்க விட்டுட்டு தெரிய கண்டியா? அப்பந்தாண்டி உன் மேல எனக்கு வெறுப்பே வர ஆரம்பிச்சது. ஐயோ ஜெசிகா, போது கொஞ்சம் நிப்பாட்றியா? நான் பேசியதே கொஞ்சம் கேளு. நீ மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் பேசியது எப்படி உனக்கு புரியும்? நீ நம்பியோ இல்லையோ, திருப்பியே நான் சொல்லேன். நான் இங்க சாரா காண்டி மட்டும் தான் வந்தேன். எனக்கும் அம்மா இல்ல, சாராக்கும் அம்மா இல்ல. நிறைய இடத்துல எனக்கு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலான்னு யோசிச்சிருக்கேன். சாதாரண பீரியட்ஸ் பெயினுக்கு கூட அம்மா இருந்திருந்தா அவள்லாம் நல்லா இருந்திருக்கலான்னு ஏங்கியிருக்கேன். சாராவா நிறைய இடத்துல அதே மாதிரி யோசிச்சிருப்பாலாம். சத்தியமா சொல்லேன், நான் சாரா காண்டி மட்டும் தான் இங்க வந்தேன். தியா, உனக்காவது அம்மம்மா இருக்காவ. எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, யாருமே இல்ல. அம்மா அப்பா இருக்காவ, ஆனா வேற வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவைய வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாவ. நானே ஒரு அனாதை. எனக்கு இருக்கிறது அர்ஜுன் மட்டும் தான். தியா, எனக்கிட்ட இருந்து அவரை நீ எப்படி பிரிக்கிறதுக்கு பாக்கலாம்? ஐயோ ஜெசிகா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நான் யார உங்களை பிரிக்கிறதுக்கு? புறம் ஏண்டி நீங்க வந்த? என் லைஃப் அப்படியே குழி தோண்டி புதைச்சிடலாம்னு நினைச்சியா? என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கிட்டு நீ அந்த இடத்துல இருக்கலாம்னு நினைச்சியா? நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? நீ அர்ஜுன புருஷனா ஏத்துக்கிட்டதுனால தானே இங்க வந்த. ஐயோ இல்ல ஜெசிகா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப தாண்டி உன்னைய பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீயாவது நிலனை 2 வருஷம் தான் காதலிச்ச. நிலன் போன ஒரே ஒரு மாசத்துல இங்க அர்ஜுன் கூடால ஒன்னா வாழத்துக்கு வந்துட்டேன். நீ ரொம்ப லக்கி. ஒரு மாசம் தான் ஆச்சு நிலன் இறந்து போய். அதுக்குள்ள நீ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட. ஆனா தியா, ஸ்கூல் படிக்கச்சுல இருந்தே நான் அர்ஜுனை காதலிக்கேன். இத்தனை வருஷமா நான் அவருக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசம் தான் நிலன் உனக்கு கூட இல்ல. அதுக்குள்ள நீ அர்ஜுன் கூடால ஒன்னா வாழத்துக்கு வந்துட்டேன். ஆனா நான் அர்ஜுனுக்காண்டி, அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காண்டி மாச கணக்குல அவரை விட்டு தள்ளி இருந்தேன். அப்ப கூட அவரை என்னால ஒரு நிமிஷம் கூட மறக்க முடிச்சது இல்ல. இதுதாண்டி ட்ரூ லவ். நீ நிலன் மேல வச்சது காதலே இல்ல. வருஷ கணக்குல அர்ஜுனுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டியா? இதுதான் காதல். நீ வருஷ கணக்குல என்ன என்னமா எத்தனை யுகம் காத்துக்கிட்டு இருந்தாலும் காதலை மட்டும் வற்புறுத்தி வாங்கவே முடியாது. நீ எந்த அளவுக்கு அர்ஜுனை ஃபோர்ஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னை வெறுத்துக்கிட்டு தூரமா தான் போவாரு. எதை வேணாலும் வற்புறுத்தி வாங்கலாம். இந்த உலகத்திலேயே வற்புறுத்தி கிடைக்காத ஒரே விஷயம் காதல் மட்டும்தான். பாவம் பார்த்து உன்னையே கல்யாணம் பண்றேன்னு சொல்லிருப்பாரு. ஆனா காதலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனதியா, என் காதலோட ஆழம் உனக்கு இப்பயாவது புரியுதா? எனக்கு யார் காதலோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓ மேடம், அப்ப எல்லாம் பிளானோட தான் வந்திருக்குது இந்த வீட்டுக்கு. ஐயோ போதும் ஜெசிகா, நான் ஒன்னும் அர்ஜுன் கூடால ஒன்னா வாழத்துக்கு இந்த வீட்டுக்கு வரல. சாரா காண்டி மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் சாரா கல்யாணம் முடிஞ்சதும் நானே இந்த வீட்டை விட்டு போயிருவேன். தயவு செஞ்சு என்னைய நம்பு. அம்மா இருந்திருந்தா அவள்னா அண்ணிய காரணமா வச்சு இந்த கல்யாண பேச்சு தடப்பட்டிருக்காதுலான்னு சொல்லிட்டு சாரா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. அவளுக்காண்டி மட்டும் தான் வந்தேன். அவ கல்யாணம் முடிஞ்சதை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன். நம்பு ஜெசிகா, சாராக்கு கல்யாண பேச்சே இனிமேதான் ஆரம்பிக்க போறாவ. அர்ஜுனுக்கு வசதி அளவு இல்லைனாலும் அர்ஜுன் சாரா காண்டி பாத்திருக்க மாப்பிளையும் வசதியானவர் தான். எப்படியும் அவசரமா எல்லாம் கல்யாணத்தை வைக்க மாட்டாவ. 2 மாசம் எப்படி ஆகும் கல்யாணத்துக்கு? சோ 2 மாசம் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போறியா? அவ கல்யாணம் முடியாது வரைக்கும் இருக்க போறேன்.
ஆக 2 மாசமா நீ அர்ஜுன் ரூம்ல தான் இருக்க போற அப்படிதானே? என்ன ஒரே ரூம்ல ஒன்னாதான் இருக்க போறியா? அதுவும் சாரா கல்யாணம் முடியது வரைக்கும் 60 நாள் என்ன, சில நேரம் அதுக்கு மேல கூட ஆகலாம். 60 நாள்னா 60 நைட்டு ஒரே ரூம்ல அர்ஜுன் கூடால நீ ஒன்னா தங்க போற. இந்த 60 நைட்டும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த 60 நைட்ல எப்படி ஒன்னே உன் மனசையும் அர்ஜுன் கிட்ட இருந்து காப்பாத்துவ? போதும் ஜெசிகா, நிப்பாட்டு. என்ன எப்படி காப்பாத்திக்கானு எனக்கு தெரியும். அது பிறகு என் மனசை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத. இலதியா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்ல. இந்த தாலியை உன் கழுத்துல கட்டினவரு அந்த உரிமையில அவர் உரிமையை கையில எடுத்தாருன்னா நீ வேற வயசு பொண்ணு. ஜெசிகாக்குள்ள இவ்ளோ கேவலமான புத்தியெல்லாம் இருக்கா? சொல்லு, உங்களுக்குள்ள எத்தனை நடந்துட்டுனா ஒரு நாள்லயே அவர் உரிமையை கையில எடுத்தாருன்னா இதெல்லாம் என்னமா 2 மாசத்துக்கிட்ட ஆகலாம். போதும் ஜெசிகா, உன் அளவுக்கு மீறியே பேசிட்ட நீ. என்னை என் மனுஷன் எப்படி காப்பாத்திக்கானு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பயப்படாத. சாரா கல்யாணம் முடிஞ்சதை இந்த வீட்டை விட்டு நான் போயிருவேன். இப்ப கொஞ்சம் வழி விட்டுறியா? நில்லதியா. என்ன உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் தான் சாரா கல்யாணம் முடிஞ்சதை வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்றேன் இல்ல. திருப்பியும் விடாம பேசிக்கிட்டே நிக்க. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இத உன் கழுத்துல கட்டினார்லாம் அவர் தான் வேணும் எனக்கு. இத உன் கழுத்துல கட்டின அர்ஜுன் தான் எனக்கு வேணும். தாராளமா எடுத்துக்கோ. தாராளமா எடுத்துக்கோனா எனக்கு புரியல. நீ தானே உன் லவ் ட்ரூன்னு சொன்ன. இத கட்டினவர் எனக்கு தேவையே இல்ல. அவர் எனக்கு தாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு தான் நம்பிக்கை இருக்கலாம். அது பிறகு எனக்கிட்ட வந்து உன்னே உன் மனசை எப்படி காப்பாத்த போறேன்னு என்னத்துக்கு கேள்வி கேட்க? அவர் எனக்கு தாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. ஆனா எனக்கான கேள்வி, உன்னை எப்படி நான் நம்பது? சாரா கல்யாணம் முடிஞ்சதை நீ கிளம்புவேன்னு சொல்ற. ஆனா நீ போகாம இங்கே இருந்துட்டியனா என்ன நீ தாராளமா நம்பலாம். சாரா கல்யாணம் முடிஞ்சதை நானே இங்க இருந்து போயிருவேன். இப்படிதான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா வந்துட்டேன். இனிமே இது மட்டும் எந்த அளவுல உண்மையா இருக்க போகுது? நான் தான் சொல்லலாம், சாரா கல்யாணம் முடிஞ்சதை நான் போயிருவேன். இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். இதே மாதிரி சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு என் புருஷன் எனக்கு தான் வேணும், எதுக்கு உனக்கு விட்டு தரானேன்னு கேட்டுட்டியனா? கேட்க மாட்டேன். அப்போ அவர் எனக்கு தானே, எனக்கிட்ட இருந்து அவரை பிரிக்க மாட்டேலாம். எனக்கு அவரை நீ திருப்பி கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணு. அவர் எனக்கு தானே. சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நானே இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டேன். அது பிறகு இவ என்ன அவர் எனக்கு தானே சத்தியம் எல்லாம் கேக்கா? அவரே இவள சம்பந்தப்பட்டது எனக்கிட்ட எதுக்கு ப்ராமிஸ் கேக்கா? சொல்லுதியா, அவர் எனக்கு தானே, எனக்கே விட்டு கொடுப்பேலாம். இவளுக்கிட்ட பேசி மல்லு கட்ட முடியாது. இவளுக்கிட்ட ஆர்கியூ பண்ணதுக்கும் பேசுறதுக்கு தம்பம் இல்ல. நம்ம போனதுக்கு பிறகு இவளாச்சும் அவராச்சும் எந்த காலத்திலயும் காதல வற்புறுத்தி வாங்கவே முடியாதுன்னு இவளுக்கு புரிஞ்சா சரிதான். இவளுக்கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கணும்னா சத்தியம் பண்ணி குடிக்கிறதுல தப்பே இல்ல. இல்லன்னா அதுக்கு ஆரம்பிப்பா, அப்ப நீ ஆசைப்பட்டு தானே வந்திருக்க அப்படின்னு. நமக்கு அர்ஜுன் தேவையில்ல. அது பிறகு இவளாச்சும் அவராச்சும் அவர் எனக்கு தானே சொந்தம், அவரை எனக்கே விட்டு கொடுத்துருவலான்னு சத்தியம் கேக்கை. நீ இவ்வளவு யோசிக்கேனா? அப்பனா உன் மனசுல அவர் தானே இருக்காரு. சரிதான், இவளுக்கிட்ட பேசி மல்லு கட்ட முடியாது. ஆமா ஜெசிகா, அவரு உனக்கு தான். சத்தியம் பண்ணு. சரி, சத்தியமா அவர் உனக்கு தான். நம்பலாம் இல்ல ஒன்னா? எனக்கு அவரை விட்டு தந்துருவேலாம். ஆமா நம்பலாம். அந்த அம்மா கிட்ட இருந்து இப்பதான் சர மாதிரியே திட்டு வாங்கினான். இப்பதான் அழுது முடிச்சா சரி தேவையில்லாம நம்மளும் புது பிரச்சனை கலர வேண்டாம் நான் அமைதியா இருந்தா நீ என் வாழ்க்கையிலே முடிவெடுக்குதியா? உன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் உன்னை அள வைக்க வேண்டாம்னு நான் நினைச்சா நீ ஒரு படியா துள்ளிக்கிட்டுலாம் நிக்க. நீ வாடி, உனக்கு இந்த அர்ஜுன் நான் யாருன்னு காட்டேன். இந்த பையன் இப்படி என்னத்தை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான்? லே கவினே, ஏலே கவினே, யா லே என்னத்தை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான்? இல்ல மேட்ரு ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லே அது தெரியுது, என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. அது ஒத்த வார்த்தையில சொல்லிடலாம், ஆனா அதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டியா. அதான் நீங்க வேண்டாம், யார கூட்டு சேர்த்து ஒண்ணு சேர்க்க பாக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு சேர்க்க போறியா? என்னத்தை ஒண்ணு சேர்க்க போற? இங்க பாருங்க, இங்க ஒரு காந்தம் இருக்கா, ஆமா தூரமா தள்ளி என்ன ஒரு காந்தம் இருக்கா இருக்கு. இது ரெண்டும் கிட்ட கிட்ட இருந்தா சென்னு ஒட்டிக்கும், தூரமா எல்லாம் இருக்கு. அதான் இப்படி தூரமா இருக்கிறத எப்படி ஒட்ட வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இத கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணாம் இல்ல, அதான் யார் சரிப்பட்டு வருவான்னு யோசிக்கேன். இது என்ன கேள்வி? இப்படி இதுக்கு கிட்டால கைய கொண்டு போய் அப்படியே லேசா நகர்த்திட்டா போதும், ஒட்டிக்கிச்சா? என்ன ரோசி இப்ப ஈஸியா ஒட்ட வச்சிட்டியா? லே பரவ பாத்துக்கிட்டே இருந்தா ஒட்டுமா? கைய கொண்டு போய் நகர்த்தி கிட்டால கொண்டு வச்சாதானே ஒட்டாம். கரெக்ட், இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். வாழ்க்கையோட தத்துவமா? தூர தூரம் இருந்தத நகர்த்தி கிட்டால கொண்டு வச்சதான் ஒட்டிக்கிச்சா? ஆமா, இதுதான் வாழ்க்கை. தூர தூரம் இருந்தாலும் மெல்ல நகர்த்தினாலே ஒட்டிக்கும். இதுல இருக்க அந்த வாழ்க்கையோட தத்துவத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ளேயே தத்துவம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளயா? நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை வயசானதுனாலயா இருக்குமோ? இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தத்துவத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல கவினு, அண்ணி வாங்க உட்காருங்க, சேர போட்டு உட்காருங்க அண்ணி. இல்ல கவின் பரவாயில்ல. இல்ல கண்டியா, நான் தான் உன்னைய கூப்பிட்டேன். ஆனா என்னைய ஒரு வார்த்தை இருன்னு சொல்லாம அண்ணிய மட்டும் சொல்லிய கண்டியா? நீ என்ன வீட்டுக்கு புதுசா? என்னமோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதுவா, அது முக்கியமான ஆராய்ச்சி. நீ டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பு. இல்ல இந்த நேரத்துல புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கலாம்ல.
கேரு வாழ்க்கையோட தத்துவத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து நீ டிஸ்டர்ப் பண்ணிய வேலையை வச்சுக்கிடாத. ஆமா, இவர் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. அதான் நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். வேற வேலை இல்ல. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு வந்தேன். கொஞ்ச நேரம் கூட தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அண்ணன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்த உடனே கீழே வந்துட்டாவ. ஆக அண்ணன் இருக்க நேரம் அந்த ரூமை அவாய்ட் பண்ணியாவ. எப்படி ஓட்ட வைக்கலாம்? ரூமுக்குள்ளாலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாட்டிமா. அதான் கீழே வந்துட்டேன். அப்படியா? சரிம்மா. ரோஸ், இலையா? வீட்டுல வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழமா? வாழைப்பழம் இல்லனா ஏதாவது என்ன எண்ணெய் இல்லாத வீடு இருக்குமா? இலை எண்ணெய் இருக்கு. வாழைப்பழம் என்னத்துக்கு கேட்க? வாழைப்பழம் என்னத்துக்கு? நீங்க நடந்து போற வழியில போறதுக்கு தான். என்னது? அப்படியே வழிக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. நான் கூட கலவர்கிட்ட சொல்லி வச்சேன். நான் மேல சென்னன போய் சேர்ந்துட்டேனா இந்த செயினுக்கு ரொம்ப ஆசைப்படியது கவினதான். கவினுக்கே இத கொடுத்துருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா இந்த செயினுக்காண்டியே நீ மேல அனுப்பதுக்கு பாக்கி கண்டியா? இப்ப சொல்லம்ல, நான் போய் சேர்ந்ததுக்கு பிறகு கூட இந்த செயின் உன் கைக்கு வராது. யாருக்கு வேணா உங்க செயின்? இப்ப என் ரேஞ்ச் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதியா? என்னமா 2 நாளையில என் ரேஞ்ச பத்தி இந்த வீட்டுல உள்ளவிய எல்லாரும் பேசதான் போறியா? அன்னைக்கு வச்சுக்கிட்டேன் உங்களா. இப்ப வாழைப்பழம் இருக்கா இல்லையா? வாழைப்பழம் எதுக்குல? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு தான். அண்ணி, நீங்க ரெடி தானே? அண்ணி கூப்பிட்டியா கவின்? ரைட்டு. கடைக்கு போய் வாழைப்பழத்தை வாங்கிட வேண்டியதான். ஒரு வாழைப்பழம் வாங்கக்கூடாது, 10 கிலோ வாழைப்பழம் வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் மிதிக்காம தப்பிச்சுட்டாவல்னா அடுத்த நாள்னு வாழைப்பழத்தோல போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். காந்தத்துக்கிட்ட கையை கொண்டு போய் ஒட்ட வச்சாதான் ஒட்டம். பாத்துக்கிட்டே இருந்தாலும் ஒட்டாது. அட என்ன கவின கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இருக்க போலாம். தியாவும் உங்க 2 பேரு கூடாலையும் சேர்ந்துட்டாவலாம். தியா கேக்காது. ஹெட்செட் எதுனா காதுல வச்சிருக்காவளோ, பாட்டு கேட்டுட்டு இருக்காவளோ. அவ அண்ணன் கூடால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காவெல்லாம். அந்த சந்தோஷத்துல கனவு கண்டுட்டு இருக்காவ. சந்தோஷத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்காவ. அது சரி, அது இருக்கட்டும். நீங்க இங்க என்ன பண்ணுதியா? அதுவா கவின, நானும் சாராவும் வெளியே போயிருந்தாலாம். ஆமா, அதான் என்னோட பர்ஸ் சாராவோட ஹேண்ட்பேக்ல மாட்டிட்டு அதை வாங்கிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். கிச்சன்ல தான் இருக்கான். போன் அடிக்குது. ஹலோ தினேஷ். என்னமா 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். போடுறான். டே ஒன்னேதான் சாரா எங்க? கிச்சன்ல. சரி, நானே போய் பாக்கேன். இவருக்கு பர்ஸ் அவளுக்கு ஹேண்ட்பேக்லயா? அவ கைய வீசிக்கிட்டு தானே இவர் கூடால போனா. எங்க ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போனா? யோ யோ, இந்த ஆள்ல போலீஸா? பாக்கி எது திருட்டு வேலையா? யாருக்கு போன? ரோஸ் போன பேசிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு போல. போன எடுங்களேன். சாரா வீட்டுக்காரருக்கு போன போலயே. அந்த ஆளே போலீஸா திருடனான்னு சந்தேகமா இருக்கு. இதுல சாரா வீட்டுக்காரதான். போன் எடுங்க ரோஸ். இந்த கவின். யாரா இது? ஏய் போலீஸ்காரரு, பெரிய பெரிய ஆபீசர் மார்வெல்லாம் போன போடுவாவ. போன அங்க வை. என்னது பெரிய பெரிய ஆபீசர் மாறுவலாம்? ஆமா, சாரா வீட்டுக்காரரே பெரிய பதவியில எல்லாம் இருக்காரு. பெரிய ஆபீசர் மார்வலா இருக்கான். ஆபீசரா? எந்த ஆபீசர்? சக்கரை? சக்கரையா? ஆமா, சக்கரேன்னு சேவ் பண்ணிருக்காரு. சக்கரேன்னு யார் பேர் வச்சிருப்பான்? எனக்கு என்னமோ இதுல உள்குத்தி இருக்கு. இந்த ஆள் மொழியே சரியில்லை. இப்ப பாருங்க கவின், அவரோட டிஎஸ்பி. அவர் போன் எப்படி அட்டெண்ட் பண்ணாத? வேற யாராவது இருக்க போறாவ. அண்ணி சக்கரேன்னு சேவ் பண்ணிருக்காரு. இதுல என்னமோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹலோ ஒண்ணு. ஹலோ ஹலோ, யார் நீ? நான் சொன்னேன்ல, என் வாய்ஸ் கேட்டதான் போன் கட்டாச்சு கண்டியலாம். யாராவது இருப்பாவ கவின், விடு. ஆமாலே, அவர் பெரிய ஆபீசர் எல்லாம். எதுனா ஆபீசர் மார்வோ தான் போன் பண்ணிருப்பாவ. ஆமா, ஆபீசர் மாரோல எல்லாம் சக்கரேன்னு கூப்பிடியாவ. அண்ணன் இப்படி ஏமாந்துட்டான் இந்த ஆளுகிட்ட. அண்ணே! ஏய் கவின், இவன் எதுக்கு இப்படி கத்துறான்? இத நான் இன்னைக்கு சும்மா விட போறதா இல்ல. இல்ல எதுக்கு இப்படி கத்துன? எனக்கு அப்பே இந்த ஆளுக்கு முழிக்க மேல சந்தேகம் இருந்தது. எந்த ஆளுக்கு முழிக்க மேல? அதான் நல்லவர மாதிரி உனக்கு கிட்டால நிக்காருல, அவர்தான். கவினு, இங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே கோவப்படாத. யாரோ ஒருத்தர் போன் பண்ணாரு, பேசிக்கிட்டு போனை வச்சுட்டு உன்னைய பாக்கிறதுக்கு வந்துட்டாரு. அதுக்கு எதுக்குடா இப்படி கத்துன? உங்களுக்கு இப்போ ஒரு போன் வந்தது. சரி, அதை அட்டன் பண்ணா ஒரு பொண்ணு பேசுச்சு. பொண்ணுதானே பேசுச்சு. இப்ப என்ன அதுக்கு? யோ கவின, மத்தவங்களுக்கு போனை அட்டன் பண்ணப்படாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ எனக்கிட்ட தான் வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சாரா கண்டி பாத்துக்க மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியணும்ல. இங்க ஒரு பிள்ளை போன் பண்ணுச்சு. தப்பு இல்லைன்னா வேற ஆளுக்கு வாய்ஸ் கேட்ட உடனே ரோஹித் இல்லையான்னு கேட்கணும் தானே. என் வாய்ஸ் கேட்ட உடனே பட்டுன்னு போனை கட் பண்ணிட்டான். அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்? நீ வேற யாராவது இருக்கான் போனை கூட அவர்கிட்ட. ஏதாவது லேடி போலீஸ் கூட போன் பண்ணிருக்கலாம். எந்த லேடி போலீஸுக்கு பேரு சக்கரை. எனக்கு என்னமோ இவருக்கு எக்ஸ் இருக்குன்னு தோணுது. அந்த எக்ஸ் தான் இந்த சக்கரை. கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிக்க போறான்ல, இவளையே கல்யாணம் பண்ணிடுவாருன்னு பயந்து போய் அந்த பிள்ளை போன் பண்ணிக்கிட்டே இருக்குது போல. சக்கரன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. கவினு, பொறுப்பு இல்லாதவனை போனை குடுறான். இப்ப அந்த சக்கரை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாவணும்.
கவின நீ யார சந்தேகப்படியா? கிரு சக்கரை நான் எல்லாம் சும்மா இல்ல. எனக்கு வாய்ஸ் கேட்ட உடனே அந்த பிள்ளை போனை கட் பண்ணிட்டு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? கவின் இன்னைக்கு உனக்கு இருக்கடா. போனை கூட்டுறான். ஹலோ என்னடா இந்த கவினுக்கு பதில சொல்லுங்க. சாரா அம்மா வாழ்க்கை மாதிரி சாராக்கா அமைஞ்சிடப்படாது. அதுல அண்ணனுக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, எனக்கு பொறுப்பு இருக்கு. அப்பயே மூஞ்சில உன விட்டேன்னு வச்சுக்கா. உன்னை இப்ப எப்படி பஞ்சர் பண்ணியேன்னு மட்டும் பாருடா. ரோஹித் அவன் தான் என்னமோ பைத்தியக்காரன் புலம்புறானா? நீங்க விடுங்க. இல்ல அர்ஜுன், ஏன்னா உனக்கு இப்ப அந்த சக்கரை யாருன்னு தானே தெரியணும். எஸ் மொவ்வனா, இதுக்கு மேல நடக்கியதுக்கு நான் பொறுப்புல பாத்துக்கான். இவனா உங்களை நம்பியேன். நீ இரு சாரா. ஹலோ ஹலோ இதான் இதுதான் அந்த சக்கரை. கவின சும்மா இரு. அண்ணே அண்ணா இன்னைக்கு அவர் போட்டு உன் தலையை தட்டி காய வைக்க பாரு. அண்ணே தனுமா. அண்ணே அம்மா போனுக்கு போன் பண்ணேன், போன் அட்டன் பண்ணல. அதான் உன் போனுக்கே போன் பண்ணிட்டேன். தொந்தரவு பண்ணிட்டேனோ? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தங்கச்சியா கூப்பிட்டியாமா? ஆமாண்ணே கூப்பிட்டேன். ஏதோ ஒரு பரதேசி போன் அட்டன் பண்ணி டாக் மாதிரி குறைச்சுது. இது வரைக்கும் கூட இருக்கவிய மட்டும் தான் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாவன். இப்ப மூஞ்சி கூட தெரியாதவியெல்லாம் கழுவி ஊத்தியாவளே. யாருமே அதை இப்படி கத்தியவர்கிட்ட எல்லாம் போன கொடுத்திருக்க? அது வேற யாரும் இல்லம்மா, சாராவோட தம்பி தான். தம்பியா? அதாம்மா நேத்து ராத்திரி கூட பேசிக்கிட்டு இருந்தமே. சாரா தம்பி கவின் அதான் 28 பேப்பர் அரியரு. ஓ அந்த பார்ட்டி. 28 பேப்பர் அரியரு. அப்படி இல்லனா 8 லட்சம் ரூபாய். அப்படி இல்லனா அந்த பொண்ணு அருக்காணி. அந்த ஆள் தானே? அவனேதான். என்ன? நீ சொல்லுமா. நீ சொன்னதுல இருந்து அந்த கிளைமாக்ஸ் காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கறானே நான் இப்பதான் செகண்ட் இயர் படிக்கேன். அந்த ஆள் எதனா படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் இயர்லயோ இல்லனா செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ எதனா சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்க சொல்லு. டவுட்னா கேட்க சொல்லனே, நான் கிளியர் பண்ணி விடுறேன். நான் நல்லா படிக்க பிள்ளைங்கிறதுனால எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள பாடமே ஞாபகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா அரியர் இருக்கலாம். என்ன டவுட்னாலும் எப்பனாலும் என்கிட்ட கேட்க சொல்லு. இங்கறானே நான் செகண்ட் இயர் படிக்கேன், அவர் ஃபைனல் இயர் படிக்காரு. இவளுக்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் பாடத்தை பத்தி கேட்டா தப்பா நினைச்சுக்கிடுவாளோன்னு நினைக்க வேண்டாம். படிக்க பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணியது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எதுனா டவுட்னா கேட்க சொல்லு. கண்டிப்பாமா. கேரள ஆரம்பிச்சிட்டாவெல்லாம் அம்மா அங்கதான் போயிருப்பாவ. ஓ சரிண்ணே, அப்பனா நான் நைட்டு கூப்பிடுறேன். மறக்காம அவருக்கு எதுனா டவுட்னா என்கிட்ட கேட்க சொல்லு. கூச்சப்படாம கேட்க சொல்லு, நான் கிளியர் பண்ணலாம். மேத்ஸ் 1 மேத்ஸ் 2 எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்கிட்ட நோட்ஸ் கூட இப்ப இருக்கு. ஜூனியர் பொண்ணுகிட்ட என்னத்துக்கு கேட்டுட்டுன்னு நினைக்க வேண்டாம். சரிம்மா சரி, நீ வை. இந்த அவமானம் தேவைதான். யோ என்ன ராஜா, தங்கச்சி பேர இல்லாம சக்கரைன்னு சேவ் பண்ணி வைப்பாவ. அது எனக்கு என் தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட 9 வயசு வித்தியாசம். அதனால எதனா காரியம் ஆவணனா சக்கரைன்னு தான் கூப்பிடுவேன். கவின மறந்துடாத. ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸ்ல எல்லாம் எப்பயும் ரொம்ப டஃபா தான் இருக்கும். அதுவும் மேத்ஸ் 1 மேத்ஸ் 2 மேத்ஸ் 3 மேத்ஸ் 4 எல்லாம் அரியர் போட்டுட்டா ஏன்னா எழுதி அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவான். உனக்கு எப்ப என்ன டவுட்னாலும் என் தங்கச்சி கிட்ட கேளு, அதுக்கெல்லாம் அவ ஹெல்ப் பண்ணுவான். கேடா அவ செகண்ட் இயர் தானே படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூச்சப்படாத சரியா? யோ உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் கதையெல்லாம் எதுக்கு உங்க தங்கச்சி கிட்ட பேசுனியா? சும்மா நேத்து ராத்திரி நேரம் போவே இல்லையா? நாங்க சாராவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவளை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே? இல்லடா உன்னை பத்தி பேசினா கொஞ்சம் சிரிக்கலாம்ல. அதான் உங்களுக்கு குடும்பமா சேர்ந்து நக்கல் பண்ணியதுக்கு ஏன் ஹிஸ்டரி தான் கிடைச்சதா? சரி விடு, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் தானே. மூஞ்சி தெரியாத பிள்ளைகிட்ட இருந்தெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கேன். நான் தான் அப்பே போன் அட்டன் பண்ணாதேன்னு சொன்னேன்ல. தேவையா இது உனக்கு? அனி இந்த கவினை பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்படில ஜூனியர் பொண்ணுகிட்ட இருந்து இப்பதான் மானங்கட்ட பேச்சு வாங்கினேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கணும். நல்லா ஃபேன்ல தொங்கிருப்பேன். நீ பல்ல காட்டுற. யார் என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் டான். ஒரு நாள் உன் தலையை தட்டி நான் காய வைக்காட்ட பாருடா. அனி என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. பயாலஜி மேம் செல்லுனா உயிர் அணுனாவ. பிசிக்ஸ் மேம் செல்லுனா பேட்டரினாவ. சோசியல் மேம் செல்லுனா ஜெயில்னாவ. தமிழ் மேம் செல்லுனா போன்னு சொன்னாவ. இங்கிலீஷ் மேம் செல்லுனா மொபைல் போன்னு சொன்னாவ. இத்தனை பேர் இந்த கவினையே கன்ஃபியூஸ் பண்ணிய மாதிரி பாடம் நடத்தியும் நான் ஸ்கூலுக்கு செல்லாம கட்டடிச்சதே கிடையாது. எப்படிதான் இப்பவும் சிரிக்குதுன்னு தெரியல. அனி உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதுல. எனக்கு 12th 570 மார்க். 570 மார்க்கா? எனக்கு மேத்ஸ்ல மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரீவால்யூஷன் போட்டேன். ரீவால்யூஷன் போட்டு மார்க் வரச்சுல 583. ஜஸ்ட் மிஸ் அனி. பேப்பர் கரெக்ஷன் பண்ணியதையே ஒழுங்கா கரெக்ஷன் பண்ணியிருந்தாவல்னா நான் தான் 583 ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ரிசல்ட் வந்த உடனே 575 மார்க் எடுத்த பிள்ளை தான் முதன்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டாவ. அது பிறகு என் ரிசல்ட் லேட்டா வந்ததுனால என்னைய யாரும் மதிக்கல. அனி அப்ப மட்டும் மோட்டிவேட் பண்ணியதுக்கு +1 படிக்க பிள்ளை எனக்கு கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க. 599 மார்க் எடுத்து நான் தான் சாதனை படைச்சிருப்பேன். இப்ப கூட இந்த டான் எதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? 12th மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஆள் இல்லாததுனால 600க்கு 17 மார்க் கம்மி ஆயிட்டு. சரி அதுலதான் கோட்டை விட்டான்.
பிஇல மோட்டிவேட் பண்ணியது கால் இல்லாததுனால கோட்டை விட்டுறப்படாதுல. அங்க பண்ணுன தப்பா இங்க செஞ்சிடப்படாதுன்னு சொல்லிட்டு தான் மோட்டிவேட் பண்ணிய ஆளுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இவன் உண்மையை சொல்லியானா இல்லன்னா போற போக்குல அடிச்சு விடியானா? ஆமாங்க, அவன் நல்லா படிப்பான். மார்க்க பத்தி எல்லாம் பேசியா அதெல்லாம் உண்மையா? ஆமா, நான்லாம் ஒரு 16 மார்க் கொஸ்டினை படிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எடுப்பேன். அவனுக்கு டெஃபினிஷன் மட்டும் படிச்சாலே போதும், 4 பக்கத்துக்கு அவன் ஓனாவே எழுதுவான். அந்த அளவுக்கு டேலண்ட். ஆனா இதுதான் கெத்துன்னு நினைச்சு சுத்திட்டு கிடக்கான். அவன் டேலண்ட்டுக்கு இந்த 28 பேப்பரையும் எடுக்கிறதுக்கு அவனுக்கு 1 மாசமே காணும். அவனே டான்னு நினைச்சு சுத்திக்கிட்டு தெரியான். அங்க 17 மார்க் தான் போச்சு. இங்க அந்த தப்பு நடந்துடப்படாத நீ. அத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணப்படாதுல. இந்த வாய்ஸ் விடாலுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. இந்த செமஸ்டர்ல மட்டும் 28 பேப்பரை எடுக்காம இருந்து பாருங்க, அது பிறகு இருக்கு. இப்படியே அரியர் போட்டு போட்டு படிச்சு கடைசியில எல்லாம் எடுத்தான் பிரைட் ஃபியூச்சர் கிடைக்க நினைச்சிட்டு இருக்காரு. என்னே, நீ டாக்டர், நான் மெக்கானிக்கல். எங்களுக்கு பிராக்டிக்கல் அறிவு இருந்தா போதும். அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கான், மூஞ்சி பியாந்து போயிடான். 8 லட்சம் ரூபாயும் முத உங்க கையில வச்சுட்டு அது பிறகு நான் யாருன்னு காட்டேன். உன் மூளையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுதான் கெத்துன்னு நினைச்சு சுத்திக்கிட்டு தெரிய பாத்தியா? அடுத்த செமஸ்டர்லயே ஏகப்பட்ட இன்டர்வியூ எல்லாம் நீ அட்டன் பண்ணலாம். அதுக்கு அரியர் ஒரு தடையா இருந்துடப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இப்பயே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஃபிகரா கேக்குது, நீ எப்படி இந்த செமஸ்டர்ல என்கிட்ட இந்த தப்பிக்கேன்னு பாக்கியண்டா. ரோஹித், இவர் என்ன இப்படி வாயடிச்சு போய் நிக்காரு? ரோஹித், சொல்லுங்க அர்ஜுன். நீங்க இந்த வழியா போனா அதான் சரி உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். எங்கள ஆமா கவினு, உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு போலான்னு. இங்க பாரு, நீ வேற பாவம் போல இருப்ப, உன்னையும் சேர்த்து பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். தெரியுது. வரேன். இவ என்னமோ போவலையா தியா? இப்ப என்ன இதுலயேதான் நிக்கிறியா? இல்ல பேருப்பேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அர்ஜுனும் நீயும் ஒரே ரூம்ல இருக்க போறியா? நீயும் அழகா தான் இருக்க. நிலனை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சாரா காண்டி தான் வந்திருக்கேன் நீ சொல்லிய. ஒரு வேளை அர்ஜுன் உனக்கிட்ட நீ அவர் பொண்டாட்டிங்கிற உரிமை எடுத்துட்டாருன்னா? ஜெசிகா என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அர்ஜுனுக்காண்டியே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லிய. நீ எப்ப உள்ள வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காண்டி. அவள நீ உள்ளவோ அது புறவு உனக்கு இருக்க. நம்ம மனசுக்கு பிடிச்சவிய எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். உனக்கிட்டதான் அது இல்லையே. இப்ப கூட நான் இங்க வந்தது நிலன் கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். 1% கூட இங்க நான் பிடிச்சு வரல. ஆனா என் நிலன் எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கான்னு அவன் மேல ஒரு நம்பிக்கை. அதுதான் காதல். நீ அர்ஜுன காதலிக்கிற அப்படின்னு சொல்லிய, ஆனா அவர் உரிமையை கையில எடுத்துட்டா அப்படின்னு இழுக்கிற. அது எனக்கு மட்டும்தானே பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கலாம். ஒருவேளை உன் மேல அந்த உரிமையை எடுத்துட்டாருன்னா என்னை பாத்துக்கா, எனக்கு தெரியும். இல்ல 2 பேரும் ஒன்னா இருக்க போறீங்க, கடைசியில வந்து என் புருஷன் எனக்கு தான் வேணும் நீ கேட்டுட்டேனா? இங்க பாரு ஜெசிகா, காதல எல்லாம் வற்புறுத்தி வலுக்கட்டாயமா வாங்க முடியாது. உனக்கு அர்ஜுனுக்கு பிரச்சனையில எப்போ நான் தலை போடவே மாட்டேன். ஆனா சாரா கல்யாணம் முடிஞ்சாதான் நான் இங்க இருந்து போயிருவேன். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன். அப்பா, அர்ஜுனே இவ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு உரிமை எடுத்தாலும் இவ அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. அப்படி மட்டும் எதுனா நடந்தது, அது பிறகு அர்ஜுன் எனக்கு கிடைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்ல.